ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க இருக்கோம்னா தக்கோலத்துல இருக்கோம். இன்னைக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி பைரவ பூஜையை பார்க்க வந்திருக்கோம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. நம்ம எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி வந்து தக்கோலத்துக்கு வந்திருக்கோம். தக்கோலத்தில் வந்து இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமின்றதால கால பைரவ பூஜைக்காக நம்ம வந்து தக்கோலத்தில் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். சோமநாதர் சமேத செண்பகவல்லி தாயார் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார். சென்னையில் வந்து ரசிக்கிறவங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து இந்த கோவில் இருக்குது. ஸோ நம்ம பரபரப்பான வாழ்க்கையில் வந்து சென்னையில் வாழ்கிற மக்கள், கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே இப்போ பரபரப்புங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாயிடுச்சு. எல்லாம் மிஷின் மாதிரி இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மன துன்பங்கள் போக்கி மன கவலைகள் போகிறதுக்காக இது மாதிரி பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நம்ம போனால் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். ஸோ அங்கே பைரவர் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த பைரவ வழிபாடு பார்க்கும்போது நம்மளோட இன்னல்கள் எல்லாம் தீந்துடும்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நிஜமாகவே 100% வந்து உண்மையாகும். நினச்ச காரியங்கள் கைகூடும். ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் வந்து காலபைரவர். இவர் பார்த்திங்கன்னா சிவனோட அவதாரம்னு சொல்லலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி இதுவும் நடந்திருக்கு. ஸோ எல்லாம் நம்மளுக்கு 2-in-1 பர்பஸோடு நம்ம இங்கே வந்திருக்கோம். குரு பேச்சும் பார்த்துருக்கோம், காலபைரவர் பூஜையும் பார்த்துட்டோம். ஹோமங்கள்லாம் பண்ணி நிறைய ஸ்ரத்தையாக என்ன ஃபார்மாலிட்டிஸில் பண்ணணுமோ அந்த பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேத விந்தகர்கள் வந்து வேதங்கள் சொல்லி வேத மந்திரங்கள் முழங்க கோ பூஜை நடந்துகிட்ருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த தக்கோலம்ங்கிறது சென்னையில் ஒரு 70 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த 70 கிலோமீட்டர் டைம் பார்க்காம இங்கே வந்தோன்னா அவ்வளோ ஒரு அழகான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கை தான், விவசாயங்கள் இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த கோவில் வந்தவரை அந்த வெயிலோட தாக்கமே நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குது. நல்ல அழகான கோவில். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோவிலோட அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அவசியம் வந்து நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோ பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் கோ பூஜை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே அவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ரொம்ப மன நிம்மதி தருது. எவ்வளோ ஒரு மனக்கவலை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அஷ்டமி டைமில் வந்து பைரவ பூஜையை பார்த்து வழிபடும் பொழுது நம்மளோட கவலைகள்லாம் பஞ்சாக பறந்து போயிடுதுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப அந்த வைப்ரேஷன் க்ளீனாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி வந்து அழகாக அந்த தாய் கோமாதா கிட்ட அந்த பால் குடிக்கிற அழகு இருக்குது பார்த்தீங்களா? உண்மையில் அது பயங்கர அழகான இதுதான். என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து பட்டு சால்வையெல்லாம் சலுப்பி ஷால் மாதிரி போட்டு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு என்ன ஒரு உபச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஆகாரம்லாம் கொடுத்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் இட்டு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து இதை பார்க்க வேண்டிய விஷயந்தான். நம்ம லைஃப் இஸ் ஜேர்னி Y2K சேனலில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கோவில்கள், அப்புறம் இயற்கை சார்ந்த இடங்கள், அப்புறம் ஃபுட்டு, இது மாதிரி பெட்ஸு இதெல்லாம் பற்றி நம்ம போடுவோம்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த இதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த தக்கோலம்ன்றது ஒரு பெரிய ஊர் கிடையாது, ஒரு சின்ன கிராமம்தான். ஆனால் அந்த சின்ன கிராமத்துக்குள்ளே ஏகப்பட்ட புராதன கோவில்கள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே குருஸ்தலம் 3வது பரிகார ஸ்தலமானது குருஸ்தலம் வந்து இங்கே ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு நம்ம போகிறோம். அதையும் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்த நேரம் ரொம்ப கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லா பூஜைகளும் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆனால் 4-5 கோவில் இருக்குன்றதால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் நம்மளால் போக முடியும். கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு பூஜையை பார்க்க முடியாமல் போயிடும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வச்சுட்டு இருக்கிறதால எல்லா கோவிலையும் வந்து அந்த
அஷ்டமி பைரவ பூஜை வந்து ஒரே நேரத்தில் வச்சுட்டு இருக்கிறதால நம்ம எல்லா கோவிலும் போய் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு கோவிலை மட்டும் நம்ம பார்த்துட்டு மீதியை வந்து அந்த குரு பெயர்ச்சிக்கான பூஜைகள் நடக்குது. மீதி அந்த கோவிலில் போய் பார்ப்போம். அந்த கோவில் டீட்டெயில்ஸ் என்னங்கிறதுன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இங்கே நந்தி வாயிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னாங்க. அது இயற்கையாகவே கொட்டுதுன்னாங்க. அந்த கோவிலையும் போய் பார்ப்போம், மிஸ் பண்ணாமல் போய் பார்ப்போம். இது மாதிரி நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இங்கெல்லாம் நிறைய இது மாதிரி கோவில்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு கோவிலும் போய் பார்ப்போம். முடிஞ்சளவு வந்து இனிமேல் வர வீடியோ வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நம்ம வீடியோ கொண்டு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ப்ளஸ்ஸு ட்ராவலும் இருக்கும் நம்ம இதில். நான் அதிகமாக ட்ராவலில் போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணி போடலான்ருக்கேன். ஏன்னா இங்கே வெயில் டைம்ன்றதால ட்ராவல் நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது பைக்கில். அதனால் வந்து கோவிலுக்கு மட்டும் போயிட்டு அந்த இடத்துல இருக்க கோவிலோட வரலாறு இதெல்லாம் மட்டும் சொல்லலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது ஓகேவாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சிவபெருமான் வந்து அவரோட உருவத்தில் வந்து ஒரு சிறிய பாகமாக மாறினது தான் வந்து இந்த பைரவர். அவருக்கு தேவைப்படும் பொழுது அவரோட உருவத்தை மாற்றிப்பார். திருவிளையாடலில் இதுவும் ஒன்று தான். ஸோ பைரவர்ன்றவரோட ரூபத்தில் வந்து சிவபெருமான் இருக்கார். தட்சிணாமூர்த்தின்ற ரூபத்துலேயும் சிவபெருமான் இருக்கார். குருன்ற இதுலேயும் சிவபெருமான் இருக்கார். ஸோ சிவபெருமான் இல்லாத இதுவே கிடையாது. சிவபெருமான் வந்து நம்ம கடவுளுக்குள்ளே முக்கியமான முதல் நிலை கடவுள் வந்து சிவபெருமான் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவரோட திருவிளையாடலாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. அவரோட அருமையை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அவ்வளோ இருக்குது சொல்லப்போனால். அதில் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த கோவிலை பற்றி. ஸோ நான் இது 2வது டைம் வந்து இங்கே வரேன். ஃபஸ்ட் டைமும் வந்து அதே அஷ்டமி பைரவர் பூஜை அன்றைக்கி தான் வந்தேன். இப்போவும் அதே டைமில் தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்தது எனக்கு தெரியாமல் நான் வந்தேன். அஷ்டமிங்கிறது எனக்கு தெரியாது. யதார்த்தமாக எங்கள் சித்தி அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ இதே பூஜை நடந்தது. ஆனால் அப்போ நான் அந்த வீடியோலாம் எடுக்கலை. இப்போ வந்து தெரிஞ்சு தான் வந்தேன். பைரவரோட இதுன்னு தெரிஞ்சு வந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்திருக்க பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. பூஜை முடிஞ்சு அழகாக வந்து கோமாதா வந்து கோவில் பிரகாரம் போயிட்டு வராங்க. சமேத ரத்னவல்லி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருக்கோம். நம்ம கொடிமரம் இது பார்த்திங்கன்னா இது வந்து தவுள் மேளம் நாதஸ்வரம் ரெடி ஆகிடுச்சு பைரவ ஹோமம் பண்ணுறதுக்கான. இது கணபதி மூலக்கடவுளான பிள்ளையார் சன்னதி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். அந்த சிலையெல்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பழமையாக இருக்குங்கிறது. அழகான இது சுவாமி ஐயப்பன். இது மட்டும் பழைய இது கிடையாது, புதுசாக வச்சுருக்காங்க. 18 படிகள் உள்ள வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. உற்சவர் கிடையாது, மூலவர் தான் இருக்கார். ஐயப்பனோட சிலையும் இருக்குது. இதுதான் ஹோமகுண்டம், யாகசாலை சொல்லுவாங்க. யாகம் நடக்கும்போது அதுக்கான தயார்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பூர்ண கலசம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளும் அடுத்த கோயிலுக்கு போயிடுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சன்னதியும் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப பழமையான கோவில் தான். கோவில் கோபுரங்கள்லாம் பாருங்கள் என்ன ஒரு அழகாக வச்சுருக்காங்க. கோவிலில் வந்து சிலையெல்லாம் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நிஜமாகவே இதை பார்க்குறது ரொம்ப ஒரு பாக்கியம் நம்ம செஞ்சுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த சிலையெல்லாம் நம்ம வந்து சுவாமியோட சிலையும் நம்ம காட்டினதும் கிடையாது, என்ன இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ இப்போ எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு சிலையும் என்ன ஒரு அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்ன்றதால முருகர் சந்நிதி, வள்ளி தேவயானையோட முருகர் இருப்பார். ஆறுமுகம் கொண்ட சுவாமியாக இருக்கார்.
பரவாயில்ல 2 டைமுக்கு தான் வந்து. எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கீங்க? நாங்களா தக்கலம். என்ன கோயில் பேர் சொல்லுங்க. என்ன காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதரா? அட போமே, என்ன கொடுமைப்பா இது. மாமி வராது சொல்லியிருந்தாங்க. நேற்று சொன்ன ஆரம்பிக்கும். சண்டிகேஸ்வரர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் பட்டு போய் திரும்ப வளருது. பெரிய அதிசயம் இது. கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்காரு, பிள்ளையார் இருக்காங்க. வன்னி மரம் தான். வன்னி மரம் ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரம். தொடாதீங்க, பட்டு போயிடுச்சு, திரும்பவும் வளருது பாருங்க. அதுவே பெரிய அதிசயம் தான் இது. இது ஒரு புராதன கோவிலோட சிறப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. குடிமரம் आचम्य पवित्रं दृष्ट्वा ओम सदैवस्य नामाचार्य संस्थाप्य सदैव सत्यवान परिमन्त्रितं ओम नम नमः ओम नमः मूर्तये नमः नमोदरं ज्ञापयं செண்பகவல்லி தாயார் சிவன் பெருமானோட மிஸ்ஸஸ் செண்பகவல்லி தாயார் அழகாக மடிசார் மாதிரி கட்டி அலங்காரம் சிம்பிளாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கோவில்லாம். அப்பா சூரியன் இதை பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்கார். ஸோ நடராஜர் சிவபெருமான் இருக்கிறது நடராஜர் இருப்பார். அவரும் ஒரு சிவனோட இது தான், ஒரு ரூபம் தான். இதுதான் சுவாமி சிவபெருமான். நம்ம தெக்கோலத்தில் இருக்க சிவபெருமான் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு லைட்டிங்க ட்ரெடிஷ்னலாக அப்படியே இருக்கு பாருங்க. உள்ளே வந்து கரண்ட்டே கிடையாது, எல்லாமே தீபத்திலேயே அழகாக அந்த ஒளி ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பவ்யமாக இருக்கு பாருங்க.
இதெல்லாம் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கோடி வேணும். ஸோ இவ்வளோ ஒரு அழகாக நம்ம புராதன கோவில் நம்ம பார்க்குறோன்னா பெரிய இதுதான். முருகர், வள்ளி தெய்வானை, சிவமூர்த்தி இதெல்லாம் இங்கே இருக்குது. நடராஜர் இருக்கார். ஸோ அவர் நடராஜர் வந்து சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ். நடராஜர் அங்கே தான் தில்லை நடராஜர் சொல்லுவாங்க. யாகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலபைரவருக்கான யாகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த கோவிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கோவில் ட்ரிப்பு தான் நம்மளது. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம், கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு அதை சொல்லியிருந்தாலும் அந்த நந்தி வாயிலிருந்து தண்ணி வர கோவில் ஒன்று இருக்குது. அதை போய் பார்க்க போகிறோம். ஜலகநாதராக ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோவில் இருக்குது, பார்ப்போம் வாங்க. காலபைரவரோட தரிசனம் உங்களுக்கு இங்கேருந்து இந்த நாளில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய இது. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அழகாக வடமாலை சாத்தியிருக்காங்க. அபிஷேகம்லாம் முடிச்சு வடமாலை சாத்திருக்காங்க. அந்த பூ மாலை என்ன அழகாக தொடுத்துருக்காங்கங்கிறது பாருங்களேன். காலபைரவா எல்லோரும் நல்லா இருக்கணும்.